நான் கெட்ட களிமண்ணு, நான் பயன்படாத பாத்திரம். நீங்கதான் சொல்லி அவரை உயர்த்த 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 நம்மளை தாழ்த்த 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 உயரமானபடி உயர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு உங்களை உயர்த்த கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். அன்புறவுகளை இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு பலரும் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம கண்ணார பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைவுகளை, ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நேரம் அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது பலருக்கும் பொறாமையாவே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்ததற்கான காரணம் கடந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த தாழ்மை, அல்லது இந்த காலத்திலே அவர்களுக்கு இருக்கிற தாழ்மை. எதிர்பார்க்கிறாரு, எனக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். என்னத்தை குறிச்சுங்க மேன்மை பாராட்ட இருக்கு? என்னத்தை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோம்? இன்னைக்கு இருக்கிறது நம்ம அனுபவிக்க, அவ்வளவுதான். இதை குறிச்சு மேன்மை பாராட்ட கூடாது. அவருக்கு முன்பு தரை மட்டும் தாழ்த்தணும். நான் ஒன்றும் இல்லை, நான் கெட்ட களிமண்ணு, நான் பயன்படாத பாத்திரம். நீங்கதான் சொல்லி அவரை உயர்த்த 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 நம்மளை தாழ்த்த 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 உயரமானபடி உயர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு உங்களை உயர்த்த கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். மேட்டி மேலே அகற்றி போடுங்க. உயர்வுகள் தேடி வருகிறது, இன்றைக்கு வருகிறது, பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.